எல்லோருக்கும் வணக்கம். கல்யாணம் ஆன உடனே அடுத்த மாதம் ஆடி மாதம் வந்த மாதிரி ரெண்டு நல்ல நியூஸ் வந்தாலுமே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சந்தோஷம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபோசிஸில் நேற்று ஒரு பேட் நியூஸ் வந்தது. உடனே அவன் காலையில் ஒரு 10% இறங்குவான் அல்லது 15% இறங்குனா நிறைய பேர் போய் வாங்கலான்னு காத்து கிடந்தாங்க. ஆனால் அவன் இறங்குனது வெறும் 2%. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான் லாஸ். அதே மாதிரி இந்த ஐபிஓக்களின் மாயவலை நல்ல அருமையான லாபம். மோட்டிசன் ஜுவல்லரிஸ் ஐபிஓ கிடைச்சதுன்னா ஆல்மோஸ்ட் 150% எல்லாம் வந்து லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்தது லிஸ்டிங் கெயின். அவனுடைய லிஸ்டிங் கெயின் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 88% இப்போ வரைக்கும் லாபத்தில் தான் இருக்கான். பட் இருந்தாலும் அவனை விற்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அது லோயர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு பார்ப்பாங்க, இதில் ஏதாவது சர்வைலன்ஸ் மெஷர் தேவைப்படுதா, கண்ணா பின்னாடி ஏறி இறங்குறானுங்களான்னு பார்த்துட்டு அவங்கள ட்ரேட் டு ட்ரேட் கேட்டகரி வழியாவோ அல்லது ஏதாவது அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்னுடைய லிமிட்டை கம்மி பண்ணுறது வழியாவோ அல்லது ஸ்டேஜஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது வழியாவோ அதை வந்து மானிட்டர் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க. பட் இவன் இன்னைக்கு தான் லிஸ்ட் ஆகிறான். லிஸ்ட் ஆகும்போதே அது டி குரூப்பில் தான் லிஸ்ட் ஆகுது. அப்படின்னா அது என்ன ரீசன் அப்படின்ற நான் தேடிட்டு இருக்கிறேன். கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ ட்ரேட் குரூப்பில் டி குரூப்பில் லிஸ்ட் ஆகும்போது இன்ட்ராடேலேயே வாங்கி இன்ட்ராடேலேயே விற்கக்கூடிய அந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ் இந்த ஷேருக்குள்ளே வரமாட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து இதனுடைய லாபத்தை அனுபவிக்க முடியாமல் இப்போ லோயர் சர்க்கியூட்டில் இருக்குது. இருந்தாலும் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு குரூப் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இருக்கிறதுலேயே மனசு வெறுத்து போனவங்க இந்த சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் ஐபிஓவும் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் ஐபிஓவும் கிடைச்சவங்க தான். இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து நம்மளுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இது ஒரு அக்கப்போர் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸுடைய கடைசி நாள் எவ்வளவு கிடைச்சது லிஸ்டிங் கெயின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னு காமிச்சுன்னா 10%. ஏங்க எவனாவது 10% தான் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது நம்புவானா அப்படின்ட்டு நம்ம அன்னைக்கே பேசியிருந்தோம். பாருங்க, அந்த 10% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்னுடைய சூழ்ச்சினால மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா மேபி இதே 10% கிடைச்சிருக்கலாம். பட் மார்க்கெட் இந்த ஐபிஓலாம் சப்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடைசியில் மார்க்கெட்டே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்த மாதிரி இருந்தது. அதனால இதுவும் கும்பாயிடுச்சு. அதே மாதிரி இந்த கடைசி நாள் தான் என்னைக்குமே அப்ளை பண்ணும் அப்படின்றது இவனு நிரூபிச்சுட்டான். சூரஜ் எஸ்டேட்டும் அவனும் கடைசி நாள் வரைக்கும் வெறும் 4% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கடைசியில் பார்த்தா அதுவும் இல்லை. அதனால நண்பர்களே, நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி கடைசி நாளில் கிரே மார்க்கெட் ப்ரீமியெல்லாம் பார்த்துட்டு கடைசி நாளில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது இந்த ஐபிஓக்களில் உண்மையாயிடுச்சு. இன்னொரு விஷயமே பாருங்கள், இந்த எல்ஐசியினுடைய சரியான மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? எல்ஐசி அவங்க பாட்டுக்கு 949 ரூபாயில் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இந்த ஐபிஓவை. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2022 மே மாசத்துல 949 ரூபாய்க்கு இந்த ஐபிஓ வந்தது. அந்த ஐபிஓ வாங்கினவங்களுக்கு ஒரு நாள் கூட சந்தோஷம் இல்லை. தொடர்ந்து இறங்குமாவே இருந்து 500 ரூபாயில போய் சப்போர்ட் எடுத்துட்டு இன்னைக்கு மறுபடியும் 800 ரூபா வந்திருக்கான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மார்க்கெட் வந்து இதை சரியான விலைக்கு எடுத்துக்கிறதுக்கு 530 ரூபா தான் இதனுடைய சரியான விலைன்னு மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அப்ப 530 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. பட் ஐபிஓல வாங்கினவங்களுக்கு கும்பா குட்டியா இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டிசன் ஜுவல்லரிஸ் ஆகட்டும், மோட்டிசன் ஜுவல்லரி கூட ஷேர் மார்க்கெட் ஏத்துக்குச்சு. 98% உனக்கு வந்து பிரீமியம்ல லிஸ்ட் ஆகக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னு ஏத்துக்குச்சு. ஆனா மற்ற சூரஜ் எஸ்டேட் ஆகட்டும், முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் ஆகட்டும், இந்த எல்ஐசி மாதிரியே மார்க்கெட் வந்து இவனுடைய பிரைஸ் சரியில்லை அப்படின்னு நினைச்சதுன்னா எவ்வளவு தூரம் இறங்கிட்டு ஒரு யூ டர்ன் போடுவா அப்படின்றது யாருக்கு தெரியாது. ஆஹா நண்பர்களே, நம்ம இப்ப சமீபத்தில் தான் ஜோடியா பார்த்துட்டு இருந்தோம். அல்கெலமைன்ஸ் பாலா மைன்ஸ்னு 2 பேர் ஜோடியா ஏறுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா நல்ல அழகிய ரேட்ல 2143 ரேஞ்சில் இந்த அல்கெலமைன் பார்த்துட்டு இருந்தோம் சப்போர்ட்ல. அதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 200 ரூபாய் ஏறி இருக்கான். இந்த பாலாஜி மைன்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் எல்லாம் பார்க்கல. இவன் வந்து ஏதோ ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான், வெடிச்சு செதறக்கூடிய இடம்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2000 வரைக்கும் போயிட்டு இப்போ 2535 ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். நண்பர்களே, சமீபத்தில் இந்த சரிகமா அப்படின்ற ஷேரை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஷேர் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் எந்த விதமான பாட்டு பாடவா ஆட்டம் போடவா அப்படின்ற மாதிரி அவன் வரவே இல்லை. இப்போ இன்னைக்கு நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 4% ஏறி இருக்கான். இதனால இவன் பறந்து செல்ல வர்றானா அப்படின்றது தெரியல. எது எப்படியோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அவன் ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம்ல தான் இருக்கான். இந்த சரிகமா அவனுடைய லாப நஷ்ட கணக்கு என்ன? ஏதாவது இந்த ஷேர்ல ஃபண்டமெண்டலா ஏதாவது பாசிட்டிவான பாயிண்ட் இருக்குன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிகரமான கம்பெனி இல்லை. பட் இருந்தாலும் அவன்கிட்ட கடனே இல்லை அப்படின்றது மட்டும்தான் இவனுக்கு ஆதரவான ஒரு செய்தி. அதே மாதிரி அவனுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எதிர்காலத்தில் அவன் கடன் வாங்குறதுக்கு திறமையான ஆள் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் அவன்கிட்ட கடன் இல்லை. அதே சமயம் அவனுடைய முதலீடே 356 கோடி கொண்டு எங்கேயோ முதலீடு பண்ணி வச்சிருக்கான். எப்படி முதலீடு பண்ணியிருக்கான்னு தெரியல. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்ல போய் பார்த்தா இன்னுமே இந்த கம்பெனி நம்பி ஃபாரினர்ஸ் ஒரு 17% இந்த ஸ்டாக்ல பணத்தை போட்டு வச்சிருக்காங்க. டிஐஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க.
இவன் எங்கயா ஏறா அப்படின்ற மாதிரி ஓடி போயிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சரிகமா அப்படின்ற ஷேர் வந்து இதுக்கு முன்னாடி 544 ரூபா போயிருக்கான் 2021ல. இப்போ வந்து சப்போர்ட்டும் எடுத்திருக்கா, ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஆனால் நகராம ஆல்மோஸ்ட் இவனை நம்ம நவம்பர் மாசமே பார்த்துருக்கோம். இப்பவும் அதே ரேட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். மேபி எதிர்காலத்தில் 2024 2025ல மறுபடியும் பிக்கப் ஆனானா ஒரு 480 500 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு ஐபிஓ லிஸ்டிங்ல வந்து ஒரு ஐபிஓ வச்சிருந்தவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவங்களால வெளியே வர முடியல. ஏங்க இப்போ 80% பாசிட்டிவ்னா டெய்லி 5% அவன் லோயர் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே மைனஸ்க்கு போயிடுவானா? இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் ட்ரேட் ஆவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆக மொத்தம் கடைசிக்கு இன்னைக்கு 88% கண்ணில் பார்த்தாலும் 40% அந்த மொட்டிசனில் கிடைக்குமோ அப்படின்றது என்னுடைய கணக்கு. நாளைக்கு என்னென்ன ஷேர்கள் வந்து லிஸ்டிங் ஆகுதுன்னா நாளைக்கு இதே மாதிரி தான் சந்தோஷமா இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து மேபி ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் கிடைச்சவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆர்பிஇசட் ஜுவல்லர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி என்னடா ஆகும் அப்படின்னு பதப்பதச்சு தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதே சமயம் இந்த முஃப்தி அப்படின்றது மேபி ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய ஐபிஓ தான் நான் பார்க்குறேன். இருக்கிறதுலே சூப்பரான ஐபிஓ. யார் நினைச்சாலும் மார்க்கெட்டே கீழே போனாலும் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் லிஸ்டிவ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து ஆசாத் இன்ஜினியரிங் ஐபிஓல் இருக்கு. அது 28ஆம் தேதி லிஸ்ட் ஆக போகுது. அதுக்கடுத்து இந்த வாரத்தில் இன்னொரு லிஸ்டிங் என்னன்னா இன்னோவா கேப்டாப். ஸோ ஐபிஓக்கள் வந்து சமீபத்தில் கிடைச்சாவே லாபம் சந்தோஷம் வரும் அப்படின்ற இந்த நிலைமை மாதிரி நல்ல ஐபிஓக்கள் கிடைச்சா மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி 2-3 நாளில் சிச்சுவேஷனே மாறி போச்சு. அதுக்கு தான் நண்பர்களே என்றைக்குமே கடைசி நாள் அப்ளை பண்ணுங்க. அவனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பாருங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் குறைஞ்சது ஒரு 20% கெயினில் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தான் லிஸ்டிங்கில் ஒரு 10% கிடைக்கும், நிம்மதியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்புறம் கும்பா குட்டி தான் ஆகும். நண்பர்களே, இந்த பேடிஎம்ல ஒரு நண்பர் பல்கா போய் மாட்டிக்கிட்டார். வாரன் பஃபெட்டே வெளியே போயிட்டார். இருந்தாலும் நான் இந்த விழுகின்ற கத்தியை பிடிச்சி கொடுத்துருக்கேன். ஏதாவது நல்ல நியூஸ் வந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சமீபத்தில் படிச்சுட்டு இருக்கீங்களா அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸை வந்து கம்மி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் படித்தேன். ஸோ இது வந்து டெம்பரவரியா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நியூஸ் தான். உடனே நான் போய் பேடிஎம் வந்து பாசிட்டிவ்ல இருந்து அந்த நண்பருக்கு சந்தோஷம் வருமேன்னு போய் பார்த்தேன். ஒன்றும் அவன் பெருசாக ஏர்ல 1.5% தான் இறங்கியிருக்கான். நண்பர்களே, இந்த 2023ல ஒரு திருப்பு முனை அப்படின்னா யார் யாருக்கு வந்ததுன்னா இந்த ஐடி கம்பெனிகள் கீழே கடந்தா அவனுக்கு வந்தது. ஃபார்மா கம்பெனிஸ் அவனுக்கு கீழே கடந்தாங்க, அவங்களுக்கு வந்தது. சுகர் ஸ்டாக்ஸ் கூட திடீர்னு ஒரு மாதிரி கொஞ்சம் மேலே போனாங்க. பேப்பர் கம்பெனிஸ் மேலே போனாங்க, சிமெண்ட் போனாங்க. நல்ல காலமே பிறக்காத ஒரு செக்டர் யார் அப்படின்னா அந்த கும்பா குட்டி கெமிக்கல் செக்டர் தான். அந்த கெமிக்கல் செக்டர் தான் நல்ல கீழே கொடுக்குறானுங்க. அது திரும்பி மேலே ஏறவே இல்லை. ஒருவேளை 2024 மகிழ்ச்சி வர்ற மாதிரி இருந்தால் மேபி இந்த கெமிக்கல் செக்டரை தூக்கி விட்டானுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, 2024 பிறக்க போகுது. இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள யாராவது பணம் போடணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க சம்பாதிக்கிறதுல 50% அது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது எங்கேயாவது போய் வேலைக்கு போய் நீங்கள் சம்பாதிக்கிறது எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அதில் 25,000 ரூபா நீங்கள் லோன் கட்டுறீங்க. ஆனால் அந்த லோன் வந்து நீங்கள் வந்து காருக்கு கட்டுறீங்க, 2 வீலர் நீங்கள் வாங்கினது கட்டுறீங்க, அல்லது ஃப்ரெண்டு சும்மா இருக்காமல் நைட்டு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணி கோவா புக் பண்ணி விட்டானுங்க. அதில் ஒரு 15,000-20,000 ரூபா போச்சு. அதுக்கும் சேர்த்து நான் லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன், கிரெடிட் கார்டு கட்டுறேன். இப்போ நீங்கள் வாடகை வீட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 ரூபா வாடகை கட்டுறதுக்கு கம்முன்னு ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி வீடே வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவாத ரொம்பவுமே அத்தியாவசிய தேவையில்லாததுக்கு உங்களுடைய சம்பள பணத்தில் பாதிக்கு மேலே லோனே கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பணம் போடும்போதே எந்த விதமான பிக்கல் பிடுங்கல் இல்லாமல் நம்மளுடைய சொந்த பணத்தை போடுறதா நல்லது. அதே சமயம் நீங்கள் வாங்குற லோன் வந்து பெரும்பாலும் நீங்கள் தங்க நகை ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க, அதுக்கு தான் டியூ கட்டுறீங்க, அல்லது லேண்டு ஹோம்னு இந்த மாதிரி உபயோகமான விஷயங்களுக்கு நீங்கள் லோன் கட்டுறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டினுடைய கனவை மறுபடியும் இன்னொரு வருஷம் 2 வருஷம் தள்ளி வச்சுட்டு இந்த கடன்களை முதல்ல முதல்ல பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறதே நிரூபிக்கப்பட்டது. நீங்கள் பெருசாக ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஒரு பெரிய பணத்தை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பிடிக்க முடியும் அப்படின்றதா ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்குது, லாபகரமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே இவ்வளோ லோன் கட்டிட்டு இருக்கீங்க. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே 2024 வான்னு யாராவது கூப்பிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அப்புறம் 10ஓட 11 சேர்த்து அப்புறம் இதுக்கு லோன் கட்டிக்கிட்டு இருக்கணும். அதனால் பார்த்து விவரமாக இருக்கும் நண்பர்களே. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குற ஷேர் வந்து மற்றவர்களும் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது பை பண்ணுற ஆளுங்க நிறைய இருக்கணும், செல் பண்ணுற ஆளு கொஞ்சமாக இருக்கணும். அப்போ தான் டிமாண்ட் அதிகமாகும் பொழுது உங்களுடைய ஷேரின் விலை ஏறிக்கிட்டே இருக்கும்.
ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ரயில்வே துறை பங்குகள்லாம் வந்து நிறைய பேர் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து ஏறிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒன்று கீழே இறங்கிட்டு இருக்கிற ஸ்டாக்கு கூட ஏதாவது ஒரு அனலிஸ்ட் புரோக்கரேஜ் வந்து இல்லை இந்த ஷேர் மேலே ஏறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்படியே போட்டு யூ டர்ன் போட்டு மேலே ஆரம்பிச்சிருவான். அதனால நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பங்குகள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹொனாசா கன்சியூமர் அப்படின்ற ஷேர் வந்து ஐபிஓல வந்துச்சு, இது ஒன்றும் சரியா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரியான மார்க்கெட் எண்ணத்தில் இவன் 360 ரூபா போயிட்டான். உடனே ஒரு புரோக்கரேஜ் ஹவுஸ் சொல்றாங்க இல்லை இந்த கம்பெனியில எதிர்காலத்தில் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அப்படியே யூட்டன் போட்டு 360 ரூபாயிலிருந்து 430 ரூபா வந்துட்டான். அது மாதிரி மார்க்கெட்ல வந்து எந்தெந்த ஷேர்ஸ் வந்து சொல்லடிப்படுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹொனாசா கன்சியூமரு, ஏசிஐ கம்பெனி, இந்த ஏசிஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கான். ஐ எம் வெரி சொரிங்கண்ணே, அவன் வந்து சமீபத்தில் 525 ஒரே மாசத்துல 644 வந்துட்டான். சரி பரவாயில்ல, எப்படி பார்த்தாலும் மறுபடியும் இவனுடைய பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னா மறுபடியும் ஒரு முறை கீழே வருவான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 550 ரூபா வரும்பொழுது மேபி அது ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டா இருக்கலாம். ஸோ இது போன்ற பங்குகள் ஆரோ ஃபார்மா சொல்யூஷன்ஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவன் 100 ரூபா வராமல் ஏமாத்திக்கிட்டே இருக்கான். மேபி 2024 ஒரு இடம் 100 ரூபாய் அவன் தொட்டுதான் ஆகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இது போன்ற கம்பெனிகள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னா ஏதோ மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நம்மளுடைய வீடியோவில் கடைசி பார்த்து பார்க்கறது என்னன்னா, இன்னைக்கும் நாளைக்கும் தறிகெட்டு ஒரே இடத்துல இருக்க மாட்டான். மேலேயோ கீழேயோ பயங்கர மூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பங்குகளாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சில பங்குகளை பார்க்குறேன். அதுலேயும் முக்கியமாக இந்த நெட்வொர்க் 18 ரைட்ஸ் போன்ற பங்குகள் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நிறைய பங்குகள் வந்து மேலே கீழே ஏறி இறங்கலாம், பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணிப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெட்வொர்க் 18 ரைட்ஸோ மேலேயோ கீழேயோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கே கூட பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆயிருக்கா நெட்வொர்க் 18, அதுக்கப்புறம் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. மறுபடியும் இன்னைக்கோ நாளைக்கே பார்த்துட்டு இருக்கோம், மறுபடியும் கொண்டு இருக்க மாட்டான், மறுபடியும் 92 மேலே போக வேண்டியது, இல்லைன்னா கீழே ஏதாவது 86 ரூபா அப்படின்ற மாதிரி பெரிய லெவலில் மூவ்மெண்ட் காட்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.